சன்ஸ்கிரீனில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கெமிக்கல் சன்ஸ்கிரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன், SPF ரேட்டிங்கு, PA+ ரேட்டிங்கு, UVA இல்லை UVB-யா, ப்ராட் ஸ்பெக்ட்ரமா, ஃபோட்டோ ஸ்டேபிளாக இருக்குமா இருக்காதா, நியூ ஜென்ரேஷனா, ஓல்டு ஜென்ரேஷனா, ட்ரை ஸ்கின்னுக்கு எந்த சன்ஸ்கிரீன், ஆயிலி ஸ்கின்னுக்கு எந்த சன்ஸ்கிரீன், அண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல பெஸ்ட் சன்ஸ்கிரீன்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஸ்கின் ஏஜ் ஆகிறதுக்கான காரணங்கள்ல முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சன் டேமேஜ், அதாவது ஃபோட்டோ ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் செல்ஸை வந்து ஊடுருவி போய் அதில் டிஎன்ஏவை வந்து டேமேஜ் பண்ணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்ல ரிங்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் இப்படிங்கிற ஏஜிங் சைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிக்கும். இந்த டேமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா சன்ல இருக்கப்ப நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மேஜர் பார்ட் ஆஃப் த ஏஜிங் ப்ராசஸை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் சன்ஸ்கிரீனை வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 to 400 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கிறத அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஃபார் யூவி, வேக்யூம் யூவி அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு தேவையானது எது அப்படின்னா ரெண்டு வேவ்ஸ் தான், UVA1, UVB1. இந்த ரெண்டு அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை பெனட்ரேட் பண்ணி போய் டேமேஜ் பண்ற கெபாசிட்டி இருக்கு. ஸோ UVA அண்ட் UVB இந்த ரெண்டு ஆபத்தான கதிர்கள்ல இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக தான் ஒரு சன்ஸ்கிரீனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு சன்ஸ்கிரீன் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா பாத்துக்கோங்க. அடுத்து SPF ரேட்டிங். இந்த SPF ரேட்டிங் வந்து சன்ஸ்கிரீன்ஸ்ல எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சன்ஸ்கிரீன் UVB ரேஸை எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றதுக்காக. ஸோ தியரி படி பார்த்தோம் அப்படின்னா SPF 30 இருந்தாலே ஆல்மோஸ்ட் 96% ஆஃப் UVB ரேஸ் வந்து ஃபில்டர் ஆயிடும். SPF 50 இருந்தது அப்படின்னா 98% வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ SPF 30க்கும் SPF 50க்கும் ஃபில்டரிங் கெபாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் ஜாஸ்தியா இருக்கும். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் சன்ஸ்கிரீன் வாங்குறப்ப எப்பவுமே SPF 50 வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த SPF 50 வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட SPF ஃபேக்டர் வந்து கம்மி ஆகும். ஒரு 30 இல்ல 40 தான் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது வந்து கிடைக்கும். அடுத்த ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா PA அப்படின்னு போட்டு பக்கத்துல ஒரு 2+ இல்ல 3+ கொடுத்திருப்பாங்க. இந்த PA+ ரேட்டிங் எதுக்காக அப்படின்னா அந்த சன்ஸ்கிரீன் எந்த அளவுக்கு UVA ரேஸ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கறத நிர்ணயம் பண்றதுக்காக. சோ 1+ இருந்தது அப்படின்னா மைல்டு ப்ரொடக்ஷன், 2+ இருந்தது அப்படின்னா மாடரேட் ப்ரொடக்ஷன், 3+ இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராங் ப்ரொடக்ஷன். சோ PA ++ இருக்க மாதிரியோ இல்ல 4+ இருக்கிற மாதிரியோ ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி வாங்குங்க. சோ ஒரு சன்ஸ்கிரீன் டியூப்ல கண்டிப்பா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இருக்கணும், SPF 50+ இருக்கணும், PA ++ இல்லனா அதுக்கு மேல இருந்தாலும் ஓகே தான். குழப்பமே இந்த சன்ஸ்கிரீன் காம்பவுண்ட்ஸ்ல தான். இந்த சன்ஸ்கிரீன் காம்பவுண்ட்ஸை வச்சு மார்க்கெட்ல கிடைக்கிற சன்ஸ்கிரீன்ஸை வந்து 3 டிஃபரெண்ட் கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ், இன்னொன்னு வந்து ஹைபிரிட் சன்ஸ்கிரீன்ஸ், இன்னொன்னு வந்து பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ். ஸோ ஹைபிரிட் சன்ஸ்கிரீன்னா ஒன்றும் இல்லை, கெமிக்கல் சன்ஸ்கிரீனையும் பிசிக்கல் சன்ஸ்கிரீனையும் மிக்ஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஹைபிரிட் சன்ஸ்கிரீன். கெமிக்கல் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். இப்படி அப்சர்வ் ஆகிட்டு நம்ம அந்த ஸ்கின்னுக்கு வந்து சன் எக்ஸ்போஷர் கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன் ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு வந்து சன் ப்ரொடக்ஷனை கொடுக்கும். ஆனால் சன் எக்ஸ்போஷருக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ணணும். பட் மினரல் சன்ஸ்கிரீன் வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த மினரல் சன்ஸ்கிரீன் நம்ம ஸ்கின் மேல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு மேல இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயரா மாறி சன்ல இருந்து ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ மினரல் சன்ஸ்கிரீன்ல அப்சார்ப்ஷன் டைம் அப்படிங்கிறது கிடையாது. இதை போட்ட உடனே ப்ரொடக்ஷன் வந்து ஆன் ஆயிடும். அண்ட் அப்சர்வ் ஆகாது அப்படிங்கிறதுனால ஸ்கின்ல இரிட்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே கம்மி. அண்ட் பிரெக்னன்சியில் இருக்கவங்க கூட பிசிக்கல் சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம். அண்ட் கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி சன் ரேஸோட ரியாக்ட் பண்றதுனால கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி இதோட சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் வந்து கம்மி ஆகிடும். இதனால கெமிக்கல் சன்ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் வந்து திரும்பி ரீஅப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. பிசிக்கல் சன்ஸ்கிரீன் பிரேக் டவுனும் ஆகாது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல இருந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீனுக்கும் பிசிக்கல் சன்ஸ்கிரீனுக்கும் நடுவுல இருந்த டிஃபரன்சஸ். இப்போ புதுசா வந்திருக்க நிறைய கெமிக்கல் ஃபில்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் சன்ஸ்கிரீன் மாதிரியே சன்ரைஸ் பட்டாலுமே பிரேக் டவுன் ஆகாம நல்ல போட்டோ ஸ்டெபிலிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட இருக்க மாதிரி வந்திருக்கு. ஸோ என்னென்ன சன்ஸ்கிரீன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து 3 விதமா பிரிச்சுப்போம். ஒன்னு வந்து ஓல்டு ஜென்ரேஷன் கெமிக்கல் ஃபில்டர்ஸ், இப்போ வந்து நியூ ஜென்ரேஷன் கெமிக்கல் ஃபில்டர்ஸ், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஃபில்டர்ஸ். ஸோ ஓல்டு ஜென்ரேஷன் கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் அப்படின்னா ஏவோபென்சோன், ஆக்டாக்ரிலின், ஹோமோசாலேட், ஆக்டினாக்சேட் அண்ட் ஆக்சிபென்சோன். இதுல ஏவோபென்சோன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு UVA ஃபில்டர், ஹோமோசாலேட்டும் ஆக்டாக்ரிலினும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே UV ஃபில்டர்ஸ், பட் ரொம்ப வீக்கான UV ஃபில்டர்ஸ். இதை எதுக்காக வந்து சன்ஸ்கிரீன்ல ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏவோபென்சோனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆக்டினாக்சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாப்புலரான UVB ஃபில்டர். ஸோ இப்போ ஒரு கெமிக்கல் ஆர் ஹைபிரிட் சன்ஸ்கிரீன் ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அந்த சன்ஸ்கிரீனோட இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த ஏவோபென்சோனோ இல்ல ஆக்டினாக்சைட்டோ இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஓல்டு ஜென்ரேஷன் கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ்ல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். நியூ ஜென்ரேஷன் கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுவினல் A அண்ட் A+. இதோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பாத்தீங்க அப்படின்னா UVA ரேஸை வந்து கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணும். அடுத்து யுவினல் T150. இதோட கெமிக்கல் நேம் பாத்தீங்க அப்படின்னா எத்தில் எக்ஸில் ட்ரையசின் அப்படின்னு இருக்கும். இருக்கிறதுல இதுக்கு தான் வந்து சின்ன பேரு, அதனால தான் இதை மட்டும் சொன்னேன். இந்த யுவினல் T150யோட ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க
அப்படின்னா UVB ரேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணும். அடுத்து டினோசார்ப் SM. இந்த டினோசார்ப் எஸ்ஸோட இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெமோட்ரிசனால். இந்த டினோசார்ப் எஸ்ஸும் எம்மும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஃபில்டர்ஸ், அதாவது UVAலேருந்து UVB வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணும். அண்ட் இப்போ சொன்ன இந்த நியூ ஜென்ரேஷன் ஃபில்டர்ஸ் யுவினல் A, A+, யுவினல் T150, டினோசார்ப் S, டினோசார்ப் M, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி ஃபோட்டோஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ். அதாவது சன்ரைஸ் என்னதான் பட்டாலுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் டவுன் ஆகாது, நல்ல ஒரு ப்ரொடக்ஷனையும் கொடுக்கும். அண்ட் மினரல் ஃபில்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தான், டைட்டானியம் டை ஆக்சைடு, இன்னொன்று வந்து ஜிங்க் ஆக்சைடு. ஸோ இப்போ இந்த நாலேஜோட அமேசான்குள்ளே போவோம். இப்போ அமேசான்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் என்ன வந்திருக்கு அப்படின்னா நியூட்ரோஜினாவோட சன்ஸ்கிரீனு. இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் இப்படி தான் வாங்கினேன். சன்ஸ்கிரீன் அப்படின்னு அமேசானில் டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இதுதான் வந்துச்சு. ஸோ இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே வந்து ஒரு டியூப் மிச்சம் இருக்கு. ஸோ இப்போ இந்த சன்ஸ்கிரீனில் வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டுக்கு வந்து போனோம் அப்படின்னா அதோ இருக்குது. இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இருக்குது, ஹோமோசாலேட் இருக்குது, அடுத்து பென்சோஃபினோன் இருக்குது, ஆக்டாக்ரிலின் இருக்குது, பியூட்டைல் மீத்தாக்சி பென்சோயில் மீத்தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவோ பென்சீனை தான் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏவோ பென்சீன் வந்து UVA ப்ரொடக்ஷனுக்காக இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்டாக்ரிலின் பார்த்திங்க அப்படின்னா UVB ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் ஃபில்டர், இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கெமிக்கல் சன்ஸ்கிரீன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெமிக்கல் நேம்லாம் தெரியாமல் இருக்குது, இதில் வந்து என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியல அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று இருக்குது. இன்னொரு வெப்பேஜ் ஒன்று இருக்குது, அது பார்த்திங்க அப்படின்னா இன்சி டீகோடர் அப்படின்னு. ஸோ இந்த இன்சி டீகோடர் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நியூட்ரோஜினா அல்ட்ரா ஷியர் அப்படின்னா அந்த சன்ஸ்கிரீனோட பேரை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துடும். நியூட்ரோஜினா அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் SPF 50 அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போவோம். ஓகே, நம்ம பார்த்த அதே சன்ஸ்கிரீன் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லேருந்து சன்ஸ்கிரீன்லாம் எது அப்படிங்கிறத வந்து தனியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்களா தனியாக 5 காம்பவுண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பியூட்டைல் மீத்தாக்சி டைபென்சோயில் மீத்தேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது பக்கத்தில் இருக்க ஐமார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டோட காமன் நேம் என்ன அப்படிங்கிறத அதுவே காட்டும், ஏவோ பென்சோன். அடுத்து மறுபடியும் அமேசான் செக்ஷனுக்குள்ளே போவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்பான்சர்டு செக்ஷனு. அதில் நியூட்ரோஜினா வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மினிமலிஸ்ட் க்ரீம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மினிமலிஸ்ட் க்ரீமில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இன்சி டீகோடரில் வந்து பிரேக் டவுன் பண்ணுவோம். மினிமலிஸ்ட் SPF 50. ஸோ அமேசானில் நம்ம பார்த்த அதே சன்ஸ்க்ரீன் தான். இதில் என்னென்ன சன்ஸ்க்ரீன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ சன்ஸ்க்ரீன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்டாக்ரிலின் இருக்குது, அதே மாதிரி ஏவோ பென்சோன் இருக்குது, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது, அடுத்து எத்தில் எக்ஸில் ட்ரையாசோன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னா யுவினல் T. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூ ஜென்ரேஷன் ஃபில்டரையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன், அதாவது ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனும் இருக்குது, இதில் வந்து கெமிக்கல் சன்ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே இது வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன். ஸோ புதுசாக வந்திருக்க எல்லாம் நியூவஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபில்டர் இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒரு 2 சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த் ரிதம் அல்ட்ரா டிஃபென்ஸ் ஹைப்ரிட் சன் ஃப்ளூயிட் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதே SPF 50 தான். இதில் சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று டினோசார்ப் S வந்து இருக்குது. இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஸோ UVA UVB எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யுவினல் A+ இருக்குது. இது UVAவை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணோம். அடுத்து ஜிங்க் ஆக்சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினரல் சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீனு, ஆனால் இதில் வந்து நியூவஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு மினரல் சன்ஸ்க்ரீனும் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ அமேசானில் போயிட்டு இந்த ப்ராடக்ட்டோட விலை என்ன அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிப்போம். ஸோ ஒரு 316 ரூபீஸ் தான் வருது. நியூவஸ்ட் ஃபில்டர்ஸில் ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மினிமலிஸ்ட்லையுமே நியூவஸ்ட் ஃபில்டர்ஸோட நல்ல சன்ஸ்க்ரீன் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. மினிமலிஸ்ட் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் SPF 60 அப்படின்னு. இதில் என்னென்ன சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். யுவினல் A+ இருக்குது. ஸோ UVA வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டர்டு. அடுத்து யுவினல் T இருக்குது. யுவினல் T150 பார்த்திங்க அப்படின்னா UVBயை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, டினோசார்ப் S பெமோட்ரிசனாலும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டானியம் டை ஆக்சைடும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ரொம்பவே ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ அமேசானில் போயிட்டு இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எர்த் ரிதமை விட டபுள் த ப்ரைஸ் வருது, ஆல்மோஸ்ட் 569 ரூபீஸ் வருது. ஆனால் இன்க்ரீடியன்ட் வைஸ் இது வந்து ஒரு பக்காவான சன்ஸ்க்ரீன். அடுத்து Dot&Kலையும் ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து இருந்தது. ப்ராடக்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா Dot&K சீகா ப்ளஸ் நயாசினமைட் ஃபேஸ் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு. ஸோ இதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் என்னென்ன சன்ஸ்க்ரீன் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து எத்தில் எக்ஸில் சாலிசைட், ஓகே, ஹோமோசாலேட் இருக்குது. ஸோ ஓல்டு ஜென்ரேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஜிங்க் ஆக்சைடு, ஓகே, அப்புறம் பைஃபெனைல் ட்ரையசின் அப்படின்னு ஒன்று இருக்குது. டினோசார்ப் A to B அப்படின்னு ஒரு புது காம்பவுண்டை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்து டினோசார்ப் எம் இருக்குது இதில். அடுத்து டினோசார்ப் எஸ்ஸும் இருக்குது. இதில் வந்து கம்ப்ளீட்டாக டினோசார்ப் ரேஞ்சை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் ஹோமோசைலேட்டு, ஜிங்க் ஆக்சைடு இந்த மாதிரி பழைய ஜென்ரேஷன் ஃபில்டர்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் தான். இதோட விலை என்ன அப்படிங்கிறத அமேசானில் செக் பண்ணிடுவோம். இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம்ஸ் டியூபு ஒரு 475 rupees வருது. பட் இந்த ப்ரைஸுக்கு இதுவுமே ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் தான். கவலைப்படாதீங்க, இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்து பியூர் மினரல் சன்ஸ்க்ரீனாக 2 சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்து வச்சுருந்தேன். எர்த்து ரிதம் அல்ட்ராமேட். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ml டியூப் வந்து ஒரு 346 rupees தான் வருது. ஆனால் இது வந்து பியூர் மினரல் சன்ஸ்க்ரீன். வெறும் டைட்டானியம் டை ஆக்சைடும் ஜிங்க் ஆக்சைடு மட்டும் தான் இருக்கும். இதே மாதிரி டெர்மாகோலையுமே வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, டெர்மாகோ சன்ஸ்க்ரீன் பவுடர் அப்படின்னு. இது வந்து பவுடர் ஃபார்மில் ப்ரஷோட வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே ஜிங்க் ஆக்சைடும் டைட்டானியம் டை ஆக்சைடு மட்டுமே இருக்குது. பியூர் மினரல் சன்ஸ்க்ரீனு. ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, 600 rupees கிட்ட வருது. ஸோ ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுமா? கண்டிப்பாக தேவையில்லை. SPF 50 இல்லைனா PA++ இருக்க மாதிரி எந்த ஒரு சன்ஸ்க்ரீனை உங்களால் டெய்லி யூஸ் பண்ண முடியுதோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் சன்ஸ்கிரீன். இது வந்து யாருக்கு அப்படின்னா என்னோட ஸ்கின்னுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் வந்து வேணும், புதுசாக வந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ண இந்த சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூவாக இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக உடனே எல்லா ப்ராடக்ட்ஸையும் போய் வாங்காதீங்க. கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த சன்ஸ்கிரீன் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த குழப்பம் பத்தாது அப்படின்னு காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் வந்து ஸ்கின் கேர் ஆக்டிவ்ஸையும் வந்து சன்ஸ்கிரீனோட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சன்ஸ்கிரீன்ஸில் ஹைலூரோனிக் ஆசிட், செரமைட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சன்ஸ்கிரீனில் பார்த்தீங்க அப்படின்னா முன்ன காமிச்ச மாதிரி சீக்கா, நயாசினமைடு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நயாசினமைடு அப்படின்னு ஒரு சன்ஸ்கிரீனில் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த செரமைட்ஸ், ஹைலூரோனிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின்லேருந்து ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் எப்படியும் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரே ப்ராடக்ட்டில் கன்வீனியன்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செரமைடு, ஹைலூரோனிக் ஆசிட் மாதிரி ஸ்கின் கேர் ஆக்டிவ்ஸோட சேர்த்து சன்ஸ்கிரீனையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சன்ஸ்கிரீனோட இன்னொரு 2 ப்ராடக்ட்ஸை சேர்த்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் இன்னுமே பர்ஃபெக்ட் ஆகிடும். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.